பார்த்தீங்கன்னா முட்டையை இந்த ஆம்லேட் மாதிரி சாப்பிட்றது, வறுத்து சாப்பிட்றது, பொரிச்சு சாப்பிட்றது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். ஸோ அதை தவிரவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஆரோக்கியமான முறையில் முட்டை நல்ல நன்மைகளை தரணும் அப்படின்னா நீங்கள் முட்டையை வந்து வேக வச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு சிறந்தது. உடல் ஆரோக்கியத்திற்கு வலுப்படுத்த முட்டை மிகவும் இன்றியமையாது. ஏன் அப்படின்னா முட்டையில் அதிக அளவில் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. முட்டையில் புரதம், ரிபோஃப்ளோவின், ஃபோலேட், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், செலினியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் இ மற்றும் B6 அதிகமாக இருக்கிறதால இது தசை மற்றும் திசுக்களினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வேக வைத்த முட்டைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படி பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்லீரலை பாதுகாக்கும் முட்டை. நமது உடல்ல மிகப்பெரிய பகுதியானது கல்லீரல். கல்லீரல்ல அதிகமாக நச்சுத்தன்மை நமக்கு சேர்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நச்சுத்தன்மை சேர்வதால உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதை தவிர்க்கிறதுக்கு காலையில நீங்க வெறும் வயிற்றுல இருக்கும்போது வேக வைத்த முட்டையை ஒரு வாரத்துக்கு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் வெளியேறும். கல்லீரல் நச்சுக்கிருமிகள் தங்காமலும் பாதுகாக்கும். ஆரோக்கியமான கல்லீரலை நீங்கள் பெறுவதற்கு வேக வைத்த முட்டையை தினமும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஒரு வாரத்திற்கு வந்து நீங்கள் சாப்பிடும்போது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். புற்றுநோயை தடுக்கும் முட்டை. ஸோ நீங்கள் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டையை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா புற்றுநோயை தடுக்கக்கூடிய செல்கள் வந்து நமது உடலில் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அதிவேகமான செல்கள் பரவுவதில் புற்றுநோய் செல்கள் வந்து அதிகமாக பரவும். ஸோ அந்த புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து நீங்கள் வேக வைத்த முட்டையை சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் தடுக்கிறதுக்கு வேக வைத்த முட்டை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டையை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. புற்றுநோயை தடுக்கலாம். மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க, மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நம்ம வேக வைத்த முட்டையை எடுத்துக்கலாம். தினமும் நம்ம வேக வைத்த முட்டையை சாப்பிட்டு வருவதால் நமது மூளையானது வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நம்ம வேக வைத்த முட்டை கொடுக்கறதால ஞாபக சக்தியை அவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எதையுமே அவங்க எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் அவங்க பெறலாம். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மூளை திறனை அதிகரிக்க கண்டிப்பாக வேக வைத்த முட்டையை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இதய நோய்களை தடுக்க, இதய நோய்களை குணப்படுத்த முட்டையை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்ந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை குறைக்க வேண்டும் அப்படின்னா வேக வைத்த முட்டையை நம்ம தினமும் எடுத்து கொண்டோம் அப்படின்னாவே நமது உடலில் நல்ல மாற்றம் கிடைக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதயத்திற்கு மிகவும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதயத்தை பாதுகாப்பாக வச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேக வைத்த முட்டையை தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த இதய நோய்கள் விரைவில் குணமாகும். இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். வேக வைத்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதால